ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம லைட்டோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் 20 மினிட்ஸில் இந்த வீடியோ முடிச்சிருவோம். 24th அகைன் கிளாஸ் இருக்கு. போர்டு எக்ஸாமுக்கு முதல் நாள் ஈவினிங் 7:30க்கு 1.5 ஹவர்ஸில் 4 சாப்டரோட இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் கான்செப்டுவல் கான்செப்ட் எல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவோம். அதையும் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. இப்போ சாப்டருக்குள்ள போகலாம். ஸோ இந்த சாப்டர் ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இது கான்செப்ட் பேஸ்டு சாப்டர் தான். இதுல எந்த ஒரு மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸோ அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே கான்செப்ட் பேஸ்டு தான். இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். கரெக்டா? இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை நம்ம போடும்போது எப்பயுமே லைட்ல டயக்ராமுக்கு பயங்கரமான வெயிட்டேஜ் உண்டு. ஓகே, பக்காவா போடும் டயக்ராம். இப்போ ஒரு பிளேன் மிரர் போட்டுட்டேன். இது இன்சிடென்ட் ரே. இந்த மாதிரி டயக்ராம் போடும்போது லேபிள் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இன்சிடென்ட் ரே. ஓகே, இன்சிடென்ட் ரே. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ரேன்னு சொன்னா இன்சிடென்ட் ரேன்னு சொல்லணும். ஆங்கிள் சொல்லும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் சொல்லணும். இந்த நார்மல் லைனை எப்பயுமே நம்ம சாலிட் லைன்ல போடவே கூடாது. நார்மல் லைன் யாருக்கு நார்மல்? சர்ஃபேஸுக்கு நார்மல். ஓகேவா? இது யாரு? ரிஃப்ளெக்டட் ரே. ஸோ இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் புக்ல இதுதான் கொடுத்துருப்பாங்க. புக்ல இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளான்சிங் ஆங்கிள்னு ஒன்று சொல்லுவாங்க. இது போர்டு எக்ஸாம்ல கேட்கலாம். இந்த எல்லோ கலர்ல இருக்குல்ல, இந்த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் த மிரர், இது பேரு கிளான்சிங் ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து 30 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது எவ்வளவு டோட்டலா? 90. அது 30னா இது எவ்வளவு இருக்கும்? 60 இருக்கும். 30 ஈக்குவல்னா கிளான்சிங் ஆங்கிள் ஈக்குவல் தானே? கரெக்டா? 60. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவுமே எழுத வேணாம். செகண்ட் லா ரொம்ப இம்பார்ட்டன்டா எழுதணும். என்ன வார்த்தை இருக்கணும் அப்படின்னா, த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆர் த இன்சிடென்ட் ரே, reflected ray and the normal line all lie in the same plane at the same point. Very important. இப்போ சேம் பிளேன் மட்டும் சில பையன் எழுதிட்டு விட்டுருவான். அப்படின்னா அதுக்கு மீனிங் இப்படி கூட இருக்கலாம். கரெக்டா? ஒரே பிளேன்ல இருக்காங்க அப்படின்னு. ஆல் லை இன் தி சேம் பிளேன் அட் த சேம் பாயிண்ட்ங்கிற வார்த்தை டெஃபினட்டா இருக்கணும். ஒரே பிளேன்ல இருக்கணும், அட் ஒரே பாயிண்ட்ல இருக்கணும் அப்படிங்க. ஸோ கிளான்சிங் ஆங்கிள்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். எழுதிடுவீங்க. கிளியரா? அடுத்தது இந்த ரே டயக்ராம் ஃபாலோ பண்ண மேருக்கு வருவோம். மிரர், ஸ்பெரிக்கல் மிரர். ஓகேவா? ஸ்பெரிக்கல் மிரர். இது என்ன மிரர்? கான்கேவ் மிரர். பிரின்சிபல் ஆக்சிஸ், ஃபோக்கஸ், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நான் சொல்லும் போது என்னால அந்த ரேடியஸை ஒரு 2 டைமென்ஷன்ல காமிக்க முடியும். ஆனா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நம்ம பேசும்போது 3D ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் உள்ள சென்டர், ஒரு ஃபுட்பாலுக்குள்ள உள்ள சென்டர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அந்த ஃபுட்பாலர் நான் இப்போ ஒரு சர்க்கிளா போட்டேன்னா ரேடியஸ் அப்படின்னு காமிக்கலாம். புரியுதா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் அளவுல ரெண்டும் சேமா இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் மீனிங் வேற. சென்டர் ஆஃப் கர்வேச்சரை என்னால போர்டுல காமிக்க முடியாது, 2 டைமென்ஷன்ல காமிக்க முடியாது. இப்ப நான் நின்றுட்டு இருக்க ஒரு ரூம், அந்த ரூமை ஸ்பியரா இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ரூமோட சென்டர் பேரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஆனா ரேடியஸுங்கும் போது எடுத்துக்கொண்டு போய் அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அளவு சேமா இருக்கும். அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எஸ். இப்போ 3 ரூல் தான். எனி ரே டயக்ராம் நம்ம வரையலாம். ரூலை புரிஞ்சுட்டு தான் நீங்க ரே டயக்ராம் வரையவே தவிர ரே டயக்ராம் மெமரைஸ் பண்ண கூடாது. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போனாங்கன்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஃபோக்கஸ் வழியா வருவாங்க. பக்கா? கிளியர்? வெரி கிளியர். இஃப் த இன்சிடென்ட் ரே இஸ் parallel to the principal axis after reflection ஃபோக்கஸ் வழியா வருவாங்க. கிளியரா? அடுத்தது ஆரோ மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோக்கஸ் வழியா போனாங்கன்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் it will become parallel to the principal axis. 2 ரூல் முடிச்சாச்சு. இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் ரே டயக்ராம் எனி கேஸுக்கு நம்ம செம ஈஸியா போடலாம். தேர்ட் ஒன். ஸோ 2 ரூல் கம்ப்ளீட்டட், ரைட்? தேர்ட் என்னன்னா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா போற லைன் திருப்பி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாவே தான் வரும். அவ்வளவுதான் சார். இந்த 3 ரூல் போட்டா போதும் சார். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டயக்ராமுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். parallel to the principal axis after reflection it will pass through focus. ஒரு தடவையும் இந்த நார்மல் லைன் இருக்குல்ல, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணா எங்க வந்து நிக்கும்? பெர்ஃபெக்ட்டா அது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கட் பண்ணும் சார். பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணும். சோ this is angle of incidence and this is angle of reflection. பக்கா? அவ்வளவுதான் சார். இந்த 3 ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எனி ரே டயக்ராம் போடலாம். சோ இதுல எல்லாமே நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆப்ஜெக்ட் வந்துட்டு பியாண்ட் சி ல வச்சா, ஆப்ஜெக்ட் பியாண்ட் சி ல வச்சா இமேஜ் பிட்வீன் சி அண்ட் எஃப் லெவல். கரெக்டா? ஆப்ஜெக்ட் பிட்வீன் சி அண்ட் எஃப் வச்சா அந்த கண்டிஷன் எழுதிடுவோமா? ஈஸியா எழுதிடலாமா? எஸ். யூ வி நேச்சர்
கான்கேவ் கான்வெக்ஸ். கான்வெக்ஸ் ரொம்ப ஈஸி. கான்வெக்ஸ்ல ரெண்டே கேஸ் தான், எங்க வச்சாலும் வர்ச்சுவல் இமேஜ் தான். கான்கேவ்ல தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நிறைய கேசஸ் கிடைக்கும். என்னன்னு பார்த்துருவோம். ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, இமேஜ் அட் ஃபோக்கஸ். கிளியரா? ஆப்ஜெக்ட் அட் ஃபோக்கஸ், இமேஜ் அட் இன்ஃபினிட்டி, ரெண்டு பேர் மாதிரி. கிரேட்டர் தென் சி, சிக்கு அதிகமா வச்சீங்கன்னா பிட்வீன் சி அண்ட் எஃப், சி அண்ட் எஃப்ல வச்சீங்கன்னா கிரேட்டர் தென் சி, இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேர். அட் சில வச்சீங்கன்னா அட் சிலே கிடப்பாங்க. ஓகே, பிட்வீன் பி அண்ட் எஃப், பி அண்ட் எஃப் தான் சொல்லணும், ஏன்னா பி தான் நமக்கு ஆரிஜின், பி தான் நமக்கு ஆரிஜின், பி அண்ட் எஃப் தான் சொல்லணும். பிட்வீன் பி அண்ட் எஃப்ல வச்சா பிகைண்ட் தி மிரர், கண்ணாடிக்கு அந்த சைடு கிடைச்சிடணும். புரியுதா? இப்படி வைக்கிறோம்னா இந்த சைடு ஃபார்ம் ஆகும். இவங்க ஒருத்தங்க தான் சார் வர்ச்சுவல் அண்ட் டைரக்டர். ஓகே சார், வர்ச்சுவல் அண்ட் டைரக்டர் சார். இவங்க மேக்னிஃபைடா இருப்பாங்க சார், மேக்னிஃபைடா இருப்பாங்க சார், கொஞ்சம் பெருசா இருப்பாங்க சார். இந்த வர்ச்சுவல் வரும்போது டைரக்டர், ஆக்சுவலா வர்ச்சுவல்னா என்னன்னா, என்னால மிரர்ல அந்த இமேஜை பார்க்க முடியும், ஆனா ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு ஸ்கிரீன்ல கேப்சர் பண்ண முடியாது. ரியல்னா கேப்சர் பண்ணலாம் சார், அவ்வளவுதான் சார். இன்ஃபினிட்டி ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் சின்ன பாயிண்ட், ஹைலி டிமினிஷ்டு, ரியல் அண்ட் இன்வெர்டட், ஆர்ஐ ஹைலி டிமினிஷ்டு, ஆர்ஐ ஹைலி டிமினிஷ்டு. அடுத்த கேஸ் அப்படியே உல்டாவா நடக்கும் சார். ஹைலி டிமினிஷ்டுனா ஹைலி என்லார்ஜ்டு, ஃபோக்கஸ் இன்ஃபினிட்டி, ரியல் அண்ட் இன்வெர்டட், ரியல் அண்ட் இன்வெர்டட், ஹைலி என்லார்ஜ்டு, ஹெச்இ. கிரேட்டர் தென் சி, சி அண்ட் எஃப். இன்னொரு டிப் சொல்லவா? ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இமேஜ் ஃபார்ம் ஆனா சைஸ் சின்னதாயிடும், ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இமேஜ் போனா சைஸ் பெருசாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட்டர் தென் சி, பிட்வீன் சி அண்ட் எஃப், ரியல் அண்ட் இன்வெர்டட், டிமினிஷ்டு, பிட்வீன் சி அண்ட் எஃப். சி அண்ட் எஃப்ல வச்சு கிரேட்டர் தென் சி போனா ரியல் அண்ட் இன்வெர்டட், என்லார்ஜ்டு. அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார் கண்டிஷனு. 35 செகண்ட்ஸ்ல படிச்சிடலாம் சார். அட் சில வச்சா சேம் சைஸ், சேம் சைஸ். எனி ரே டயகிராம் நம்ம டிரா பண்ண முடியும். இப்போ நான் ஏதாவது ஒரு கேஸ் போடுறேன் பாருங்க. இந்த 6 கேசஸ்ல நியூமரிக்கல்ஸ் போடும்போது நாம போட்டது கரெக்டா தப்பான்னு செக் பண்ற அளவுக்கு நமக்கு லைட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார். அந்த ஸ்பேஸ் லைட் லெசன்ல இருக்கு. நம்ம போறது லாஜிக்கலா கரெக்டா, சைன் கன்வென்ஷன் படி கரெக்டா, லெஃப்ட்ல ஃபார்ம் ஆகுதா, ரைட்ல ஃபார்ம் ஆகுதா, யூவை விட வி கிரேட்டரா இருக்கணுமா, யூவை விட வி கம்மியா இருக்கணுமா, எந்த இடத்துல ஃபார்ம் ஆகணும், பிட்வீன் சி அண்ட் எஃப், இப்படி நம்ம போடுற நியூமரிக்கல் கரெக்டா தப்பா நம்மளால சூப்பர்வா செக் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு டயக்ராம் போடுறேன் பாருங்களேன். கான்கேவ் மிரர் சார், அதிகமா கான்கேவ் மிரர்ல தான் சார் சம் வரும். எஃப் எடுத்துக்கிட்டேன் சார், அப்புறம் ஆர் சி எடுத்துக்கிட்டோம் பக்கா. ஓகே, இப்போ நான் ஆப்ஜெக்ட் எங்க வைக்கிறேன்னா, சரி ஓகே இப்படி வச்சுக்கிறேன், கிரேட்டர் தென் சில வைக்கிறேன், கிரேட்டர் தென் சில வைக்கிறேன். இதுக்கு ரே டயக்ராம் எப்படி போடுறேன்னு பாருங்க. கிரேட்டர் தென் சில வச்சா பிட்வீன் சி அண்ட் எஃப்ல வரணுமா? கிளியர்? ஸோ ஹெட்ல இருந்து இந்த மாதிரி ஸ்டிக் டயக்ராம் எடுத்துக்கலாம், தாராளமா இந்த மாதிரி ஸ்டிக் டயக்ராம் எடுத்துக்கலாம், ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும், பேப்பர் பார்க்க ரிச்சா தெரியும். இப்போ parallel to the principal axis, pass through the focus, very happy. Clear-ஆ? Parallel to the principal axis, pass through the focus. Arrow mark plays a vital role. லேபிள் பண்ணும்போது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அங்கேயே தெரிஞ்சிடும். கிளியரா? எஸ். இப்போ அடுத்த ரே போடும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபோக்கஸ் வழியா எடுக்கலாம். ஹெட்ல இருந்து நீங்க ஒரு ரே எடுத்தீங்க, அப்ப இவங்க கொடுக்கறது ஹெட். இப்படி போட்டுக்கிறது ரொம்ப ஈஸி. இங்க பாருங்களேன், ஹெட்ல இருந்து ஒரு ரே எடுத்தேன்னா அது என்ன கொடுக்கும்? ஹெட்டை கொடுத்துரும் சார். இதுவே போதும் சார், மோர் தென் எனஃப். இன்னும் ஒண்ணு போட்டா டயக்ராம் கம்ப்ளீட் ஆன மாதிரி தெரியும். இன்னும் ஒரே ஒரு ரே டயக்ராம் போட்டுக்கலாம். கிளியரா? இப்போ ஃபோக்கஸ்ல வழியா போறது பட்டு பேரலல் வந்துருச்சு பாருங்க சார். டயக்ராம் முடிஞ்சு போச்சு சார், அவ்வளவுதான் சார். ஹெட்ல இருந்து எத்தனை ரே எடுத்தேன்? 2 ரே எடுத்தேன். ஹெட்ல இருந்து எடுக்கிற 2 ரே திருப்பி ஹெட்டோட இமேஜ் தானே கொடுக்கணும். பாருங்களேன், நான் ஃபைனலா ஃபோக்கஸ் பண்ணி கஷ்டப்படல, டயக்ராம போட்டுட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். கிளியர்? டயக்ராம் போட்டு அந்த ஹெட்ல வந்து, சோ ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? கிரேட்டர் தென் சி, இதுதான் யூ. யூ இமேஜ் எங்க இருக்கு? பிட்வீன் சி அண்ட் எஃப். முடிஞ்சு. சோ இந்த டயக்ராம் இது இன்னும் நான் நல்லா காமிக்கணும் சார். நான் சென்டம் கெயின் பண்றேன் அப்படின்னா அப்படியே இங்க ஒரு நார்மல் லைன் போட்டுட்டோம், அவ்வளவுதான் சார். இது யாரு? இன்சிடென்ட். இது யாரு? ரிஃப்ளெக்ஷன். இதுக்கு மேல இந்த டயக்ராம்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. கீழே ஃபிகர் கேப்ஷன் எழுதிட்டீங்கன்னா ரொம்ப ரிச்சா இருக்கும். இமேஜ் ஃபார்மேஷன் பை எ கான்கேவ் ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு எழுதிடணும் சார். யூ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், வி இமேஜ் டிஸ்டன்ஸ். இப்படி ஒரு டயக்ராம போட்டு லேபிள் பார்ட் பண்ணீங்கன்னா வேற லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பையன் செமையா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு காமிச்சிடலாம். ஸோ இது கேசஸ் கிளியரா
பக்கா. அடுத்தது மிரர் ஃபார்முலாக்கு வருவோம். எல்லா ரே டயக்ராமுக்கும் 3 ரூல் தான் ஃபார்ம் பண்ணுவோம். லென்ஸுக்கு மட்டும் கண்டிஷன்ஸ் வேறையா இருக்கும். இதே மாதிரி 3 ரூல் தான், ஆனா அந்த கண்டிஷன்ஸ் வேறையா இருக்கும். சரி, இப்ப ஃபார்முலாக்கு வருவோம். 1/f = 1/v + 1/u. ஓகேவா? நான் மிஸ்டேக்ஸே இல்லாம சைன் கன்வென்ஷனுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஒரே ஸ்டெப்ல ஃபார்முலா மேத்தமேட்டிக்கலும் சைன் கன்வென்ஷன் டீல் பண்றது. நான் சொல்ற ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோங்க. சப்போஸ் நான் v கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா மேத்தமேட்டிக்கலா அந்த ஸ்டெப்பை டீல் பண்ணுவோம். 1/v = இல்ல இப்படி எழுதுனா கூட சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா சில பசங்க அப்படியே வச்சுக்கணும். u மட்டும் லெஃப்ட் சைடு எடுத்துருந்தாச்சா? 1/v = 1/f. இது ஆர்டரா எழுதுற, வேற ஒண்ணும் பண்ணல. ஓகே, ஆர்டரா எழுதிட்டேன். மேத்தமேட்டிக்கலா ஸ்டெப் முடிச்சிட்டேன். இனிமே சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணுங்க. எந்த வேல்யூவை கண்டுபிடிக்க போறோமோ அந்த வேல்யூக்கு சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ யூ ஷுட் நாட் டிஸ்டர்ப் v. v ஷுட் பி ஆஸ் இட் இஸ். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க. ஓகேவா? கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறேன். ஃபோக்கஸ் எங்கிட்ட இருக்காங்க? லெஃப்ட் சைடு. ஆப்ஜெக்ட் எங்கிட்ட வைக்கிறேன்? லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு -1/f. இந்த மைனஸ் அப்படியே உள்ள மேக்ஸ் மைனஸ் -1/v. ஆமா, நான் இதை யூசுவலா மேக்ஸ் மைனஸ்ன்னு சொல்லுவேன். அது ஒரு குட் ஃபீலா இருக்கும். இது சைன் கன்வென்ஷன். எஸ்சி சைன் கன்வென்ஷன். எஸ்சி சைன் கன்வென்ஷன். மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். ஸோ 1/v = -f + 1/v சார். சாரி, u சார். u சார். அவ்வளவுதான் சார். இதுல எங்க சார் மிஸ்டேக்ஸ் வரும்? டெஃபரெண்டா வராது பசங்களா. கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் வராது. கரெக்டா இல்லையா? ஈவன் 12th வரைக்கும் நம்ம இதே மாதிரி ஃபாலோ பண்ண. ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்கல் ஸ்டெப் முடிக்கிறோம். எந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோமோ அந்த வேல்யூக்கு சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணக்கூடாது. தென் சைன் கன்வென்ஷன் ஃபார்முலா, சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் நீட்டா வந்துடும். ஸோ கரெக்டா நமக்கு வித் சைன் கன்வென்ஷன் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். திஸ் இஸ் மிரர் ஃபார்முலா. மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா போவோம். ஓகே, m = -v/u = height of image by height of object. பக்கா? சரி, இது ஜெனரல். இதுக்கப்புறம் தான் நான் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணணும். நிறைய பேர் இந்த மைனஸே சைன் கன்வென்ஷன் மைனஸே நினைச்சுக்கிறாங்க. கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஹைட் ஆஃப் இமேஜ் பை ஹைட் ஆகுது. சைன் கன்வென்ஷன்னா யூஸ்வலா கிராஃப் மட்டும் பார்த்தா பயங்கரமான தப்பு, பயங்கரமான மிஸ்கன்செப்ஷன். சைன் கன்வென்ஷனை ப்ராப்பரா எப்படி தெரியுமா படிக்கணும்? லைட் போற டைரக்ஷன்லயே நீங்க மெஷர் பண்ணா அது பிளஸ் சார். லைட் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷனை ஸ்கேல வச்சு 0 1 2 3 லைட் போற டைரக்ஷன்லயே நான் மெஷர் பண்ணிட்டு போனா அது பிளஸ். லைட் போற டைரக்ஷனுக்கு நான் ஆப்போசிட்ல மெஷர் பண்ணிட்டு வந்தா அது மைனஸ். ஆரிஜின் எதுனா போல தான் நான் ஆரிஜின் எடுத்துப்பேன். ஸோ என்னோட ஸ்கேலை நான் இப்படி வச்சு 1 2 3 4 5 6 இப்படி லைட் போற டைரக்ஷன்லயே போறல, இந்த டைரக்ஷன்லயே போறேன்ல, அப்ப பிளஸ். இங்க இருந்து 1 2 3 4 5 லைட் போற டைரக்ஷன் ஆப்போசிட்ல வர, அப்ப அதுதான் மைனஸ். ஆனா நம்ம பசங்க நிறைய பேரு என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, லெஃப்ட்ல வந்தா மைனஸ், ரைட்ல வந்தா பிளஸ் அப்படின்னு. அப்படின்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இப்படி வந்தா என்ன பண்ணுவீங்க? ஆப்ஜெக்ட் அப்படி ரைட்ல வச்சுட்டேன். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம்? இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம்? இப்படி போட்டு லெஃப்ட்ல வச்சோமா? இப்ப என்ன பண்ணுவீங்க? ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? ரைட் சைடு இருக்கு. தப்பு. இத போய் பிளஸ்ன்னு எடுத்தோம்னா தப்பு. இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி படிக்கிறது தான் சிபிஎஸ்சியோட ஃபிளேவர். ஓகேவா? பக்கா. இது சைன் கன்வென்ஷன் இல்லாத ஜெனரல் ஃபார்முலா. நியூமரிக்கல்ல இதுக்கு அப்புறம் we have to apply சைன் கன்வென்ஷன். மேக்னிஃபிகேஷன் இன்னொரு ஃபார்முலா சொல்லவா? ஆக்சுவலா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். 10th லெவல்ல இதை நீங்க டிரைவ் பண்ணி போடுவீங்க. அப்பெல்லாம் தேவையில்லை. மேக்னிஃபிகேஷன் f and u க்கு இந்த ஃபார்முலா f/f - u ஃபார்முலால இருந்து டிரைவ் பண்ணி எடுக்கணும். இன்னொன்னு, இது f and u. ஒருவேளை f and v ல சொல்லணும்னா இந்த ஃபார்முலா. செம்ம ஈஸி. அப்படியே டைரக்டா வந்துடும் சார். கோல்டு ஈக்குவேஷன் சார், கோல்டு ஈக்குவேஷன் சார். கேக் மாதிரி மார்க் வாங்கிட்டு போயிடலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. fu கொடுத்தா மேக்னிஃபிகேஷன் இப்படி f - v. இது ஜெனரல் ஃபார்முலா. இதுக்கு அப்புறம் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணணும். கிளியரா? சோ இருக்கிற இன்னும் ஒரு மிரர் என்ன? இது டைவர்ஜிங் மிரர். யார் இவங்க? கான்வெக்ஸ். ரெண்டே கேஸ் தான். ரெண்டு கேஸ்லயுமே ஒண்ணு எல்லாமே ரைட் சைடுல இருக்காங்க. ஃபோக்கஸ் ரைட் சைடுல இருக்காங்க, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ரேடியஸ் ரைட் சைடுல இருக்காங்க. அப்ப இந்த சைடு வரும்போது எனக்கு 2 கேசஸ் தான் வரும். ஒன்னு நோன் டிஸ்டன்ஸ், இன்னொன்னு அன்னோன் டிஸ்டன்ஸ். தட்ஸ் ஆல். பட் கிடைக்கிற ரெண்டு இமேஜும் வர்ச்சுவல் இன்டைரக்ட், வர்ச்சுவல் இன்டைரக்ட். கிளியர் கிளியர் கிளியர். பக்கா. அடுத்தது போலாம். அடுத்தது எவ்வளவு நிமிஷம் ஆகுது? 14 மினிட்ஸ் ஆயிடுச்சா? 14 மினிட்ஸ் ஆயிடுச்சா? அவ்வளோ பேசிட்டோம். எஸ், லென்ஸுக்கு வருவோம்.
refractive index mu இதுக்கு ரெண்டு speed of light in air divided by speed of light in medium நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ங்கிறது லைட்டு அந்த மீடியம்குள்ள என்ன மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஒரு மீடியம்ல அந்த லைட் இன்னொரு மீடியம் போகும்போது ரெண்டு விஷயம் தான் சேஞ்ச் ஆகும். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், லாம்டா சேஞ்ச் ஆகும், ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாது. ஃபேமஸான ஒன் வேர்ட் கொஸ்டின். when light travels from one medium to another medium, frequency remains same, velocity change ஆகும், lambda change ஆகும். நான் சேஞ்ச் ஆகும்னா சொன்ன இன்க்ரீஸ் ஆவாங்களா டிக்ரீஸ் ஆவாங்களா டிபெண்ட்ஸ் அப்பான் மீடியம். mu refractive index of medium with respect to air. அந்த with respect to தான் ஹார்ட். அந்த with respect to அப்படிங்கிறது தான் இங்க ஹார்ட். அதை புரிஞ்சவன் என்ன ப்ராப்ளம்னாலும் சூப்பர்வா போட்டுருவான் சார். சரி, இப்போ ஸ்பீடு வரும்போது ரெஃபரன்ஸை மேலே எழுதுறேன். with respect to air அப்படின்னா லைட்டு ஏர்ல இருந்து வராங்க, மீடியம்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஸோ ஏர் மீடியம் கிளாஸ் தான் நமக்கு ஜென்ரல் படிக்கிறதுக்கு எடுத்துப்பாங்க. அப்ப இங்க ஃப்ரம் இங்க டு சூப்பர்ல குழப்பவே வராது சார். இதை புரிஞ்சுக்கணும். இப்படிதான் ஆக்சுவலா படிக்கணும். திஸ் இஸ் த ரியல் சிக்னிபிகன்ஸ் பிஹைண்ட் திஸ் கான்செப்ட். அடுத்தது, ஒருவேளை நான் இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூல எழுதணும்னா எப்படி தெரியுமா எழுதணும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் ஆகும் போது மியூல எழுதுனா இந்த ரெஃபரன்ஸ் கீழே வந்துடணும் சார். அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார். இதான் சார் ஸ்பீட்ல எழுதுனா ரெஃபரன்ஸ் மேல, மியூல எழுதுனா ரெஃபரன்ஸ் கீழே. இதை புரிஞ்சவனுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒரு மேட்டரே இல்லை, பயங்கர ஈஸியா எழுதிடலாம். சரி, இப்போ எப்படி எழுதுறேன்? refractive index of glass with respect to water, speed of light in water divided by speed of light in glass. In terms of speed, I am representing mu. ஒருவேளை இப்படி மியூல எழுத சொன்னா அப்படியே ரெஃபரன்ஸ் கீழே வந்துடணும், இது மேலே போயிடணும். சார் என்ன சார் இங்க ரெஃபரன்ஸ் யாருமே போடலன்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ்ன்னு பேசினா டிஃபால்ட்டா அதை என்ன எடுத்துக்கணும்? யாருன்னு எடுத்துக்கணும். புரிஞ்சுக்கணும், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது பேர் அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். எதுவுமே கொடுக்கலன்னா அது பேர் அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சார். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல சம் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர், வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்பாங்க? கொஸ்டின் எப்படி தெரியுமா வரும்? மியூ ஜி வித் ரெஸ்பெக்ட் டு ஏர், மியூ வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர், மியூ ஜி வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் கொஸ்டின் கேட்கலாம். ஆர் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ் கொஸ்டின் கேட்கலாம். புரிஞ்சவனுக்கு இது ஒரு மேட்டரே இல்லை. ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் சொல்லி கொடுத்தது தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட கோர் பேசிக். இது மட்டும்தான் இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பேசும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஹூம் வி ஆர் கன்சிடரிங் அப்படின்னு அர்த்தம். யாரை வச்சு பேசுறோம் அப்படிங்கிறதா, எது ரேர் எது டென்சர் அப்படிங்கிறது. இதுல மைண்ட் ப்ளோயிங்கா ஒரு ரிஃப்ராக்ஷன்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னும் நிறைய இது பத்தின டிப் இந்த மாதிரி நிறைய படிக்கணும், ரீசனிங் படிக்கணும் அப்படின்னா February 24 ஈவினிங் 7:30 PM கண்டிப்பா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், லைட் இப்படி வருதா? எஸ், நம்ம வீடியோ ஆல்ரெடி சேனல்ல ஒன்று போட்டிருக்கோம், மோஸ்ட் காமன் மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு. இப்போ டென்சர் டு ரேரர் வரும்போது, சாரி ரேரர் டு டென்சர் வரும்போது லைட்டு பெண்ட் டுவர்ட்ஸ் நார்மல். ஆனா ஒரு கேஸ்ல லைட் பெண்ட் ஆகாது, இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. லைட் இப்படி பெர்பெண்டிகுலரா வரும்போது பெண்டே ஆகாது சார், ஸ்ட்ரெயிட்டா போயிடும். இதுவும் ஸ்ட்ரெயிட்டா போயிடும். கிளாஸ் டு ஏர் போனாலும் சரி, ஏர் டு கிளாஸ் வந்தாலும் சரி, when light falls on the medium perpendicular normal to the surface, லைட் பெண்டே ஆகாது. இப்படி பெண்ட் ஆனாலும் பேசிக்ல வயலேட் ஆயிடும், இப்படி பெண்ட் ஆனாலும் பேசிக்ல வயலேட் ஆயிடும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல ஸ்னெல்ஸ் லா ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல மியூ இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்னொரு ஃபார்முலா என்ன? ஸ்னெல்ஸ் லா, sin i by sin r ஒர்க் ஆகாது. ஏன்? இதுக்குள்ளதான் நார்மல் இருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன? 0. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனும் 0. லைட் ஸ்ட்ரெயிட்டா போகும்போது பெண்ட் ஆகாது. அப்புறம் எப்படிங்க நீங்க ஆன்சர் சொல்லுவீங்க? sin 0 0, sin r equal to 0, 0/0 0 கிடையாது, இன்டிட்டர்மைன்ட் வேல்யூ. அப்போ இங்க ஒர்க் ஆகாது. வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த இடத்துல என்ன சார் யூஸ் பண்ணா? அங்கதான் நியூட்டன் வின் பண்ணுவாரு. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ். மாஸ்டர் கான்செப்ட் சார்,
மாஸ்டர் கான்செப்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பேசிக் இன் லைட் லெசன். நிறைய பேர் எப்பயுமே ரிஃப்ராக்ஷன் கேட்டால பெண்டிங் ஆஃப் லைட்டுமாங்க. கிடையவே கிடையாது. ஒரு கேஸ்ல பெண்ட் ஆகாது, ஆனா ரிஃப்ராக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி ஒன் வேர்டு வேணும்னா அன்னைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது 12th கண்டினியூ ஆகும். அடுத்தது லென்ஸுக்கு வருவோம். ஓகே, இது ரொம்ப சூப்பர்வா இருக்கும் படிக்க. கான்வெக்ஸ் லென்ஸ் parallel to the principal axis, ரெண்டு ஃபோக்கஸ் இருப்பாங்க. F2, 2F2, F1, 2F1. இதுலயும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. நிறைய பேரு இந்த ஃபோக்கஸ R/2ன்னு படிப்பான். அப்ப ஃபோக்கஸ் எதை நம்பி இருக்குன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை நம்பி இருக்குன்னு படிச்சுட்டு இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் R/2ன்னு சொல்லலாம். ஆனா லென்ஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் R/2 நம்பி இல்ல. அது தவறான புரிதல், மிஸ்கன்செப்ஷன். ஒரு லென்ஸோட ஃபோக்கஸை யாரை டிட்டர்மின் பண்ணுவாங்கன்னா அதை சுத்தி உள்ள சரௌண்டிங்ஸ் தான் டிட்டர்மின் பண்ணும். மறுபடியும் சொல்றேன், ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஒன் வேர்ட் கான்செப்ட் பார்க்க போறோம். ஒரு லென்ஸ் ஏர்ல இருக்கு, அதோட ஃபோக்கஸ் F1. அதே லென்ஸை கொண்டு வந்து நீங்க தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அதோட ஃபோக்கஸ் மாறிடும். அதை சுத்தி தண்ணி இருக்காங்கன்னா focus of the lens is determined by the surroundings, not by the radius. நான் பேசுனது எல்லாமே கோர் கான்செப்சுவல் பிசிக்ஸ். நான் ஃபார்முலாவை அதிகமா டிஸ்கஸ் பண்ணல, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எனக்கு அது தெரியும். கரெக்டா? எப்படி படிக்கணும், எந்த இடத்துல அங்க லாக் வரும் தான் நம்ம பார்க்குறோம். சரி, முன்னாடி பேஜுக்கு போவோம். எஸ், எங்க போட்டோம்? ரேபிட் ரிவிஷன் அப்படின்னு உள்ள வரும்போது பொறுமையா இருக்கும்னு யோசிக்க கூடாது. சும்மா அப்படியே ஃபாஸ்டா படிக்கணும். பேசிக் ரிவிஷன் லாஸ்ட் மினிட் ரிவிஷன். ஓகே, நான் பேசுறது உங்களுக்கு நல்லா புரியும். பேரலல் ஆரோ மார்க் இல்லைன்னா லைட்டுக்கு மார்க்கே கிடையாது. பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். சார் பெண்டிங் வந்துட்டு எங்க தெரியுமா நடக்கணும்? ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்களேன், இங்கேயும் பெண்ட் பண்ணா தப்பு, பயங்கர தப்பு. நானா பேப்பர் தத்துமோ அதை வச்சு கண்டுபிடிச்சிருவேன். இங்கேயும் தப்பு. ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல பெண்ட் பண்ணாலும் தப்பு, செகண்ட் சர்ஃபேஸ்ல பெண்ட் பண்ணாலும் தப்பு. ரே டயக்ராம்ல பையனோட நாலேஜ் டயக்ராம்ல டிரான்ஸ்பரண்டா தெரியும் சார். பேப்பர் ரிச்சா இருக்குது, டயக்ராமோட அக்யூரசி தான். எக்ஸாக்டா இந்த இடத்துல மிடில் வந்து தான் நீங்க கட் பண்ணணும். ஓகே, அங்க லைட்டா ஒரு சேஞ்ச் இருக்கு. ஓகே ஃபைன், இதை எடுத்துப்போம் ஃபோக்கஸ். கிளியர்? ஓகேவா? parallel to the principal axis பாருங்க. நாளை இதை வச்சே கண்டுபிடிச்சிருவேன். சென்டர்ல தான் பெண்ட் ஆகணும். இன்ஃபினிட்டி இப்படி பேரலா எடுக்கும்போது இது போடுறோம் சார் பெர்ஃபெக்ட். இது போடுறோம், அந்த இன்ஃபினிட்டில இருந்து வர லைன் பேரலா இருக்குங்கிறதா பெர்ஃபெக்ட். ஸோ மறுபடியும் இந்த கேஸ் எடுத்துப்போம். என்ன கேஸ் வரும்? முன்னாடி பண்ணா அதே கேஸ் தான். இன்ஃபினிட்டினா ஃபோக்கஸ்னா இன்ஃபினிட்டி. அப்படியே அங்க வந்து எல்லாமே என்ன ரைட் சைடு நடக்கும். இங்க ரைட் சைடு ஒரே ஒரு கேஸ்ல மட்டும் லெஃப்ட் சைடு, லாஸ்ட் கேஸ்ல இங்க வைக்கும்போது சேம் சைடுன்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் 5 கேசஸ்க்கும் ரியல் அண்ட் இன்வெர்டர், ஆனா ரைட் சைடு கிடைக்கும். ரியல் அண்ட் இன்வெர்டர் ரைட் சைடு, ஃபுல்லா ரைட் சைடுல கிடைக்கும். புரிஞ்சுதா? எஸ். கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ்ல ரெண்டே கேஸ் தான். கான்கேவ், இது கான்கேவ். இதுல பியூட்டிஃபுல்லா ஒரு கம்பேரிசன் என்ன கொடுக்கலாம்? மிரர் முடிஞ்சுது, லெசன் முடிஞ்சுது. லென்ஸ் மிரர்ல கான்கேவ் மிரர்ல 6, கான்வெக்ஸ் மிரர்ல 2. லென்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே கம்பேர் பண்ணுவோமா? கான்கேவ்ல 2, கான்வெக்ஸ்ல 6. இந்த 6ல ஓகே, இது தனியா வேணா எழுதுறேன். இந்த 6ல 5 out of 6 5 கேசஸ்க்கு ரியல் அண்ட் இன்வெர்டட், ஒரே ஒரு கேஸுக்கு மட்டும் வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். இங்க இருக்கிற ரெண்டுமே வெர்ச்சுவல் எரெக்ட் தான், இங்கேயும் இருக்கிற ரெண்டுமே வெர்ச்சுவல் எரெக்ட் தான். இங்க 5 out of 6 ரியல் அண்ட் இன்வெர்டட், ஒரே ஒரு கேஸ் மட்டும் வெர்ச்சுவல் எரெக்ட். திருப்பி சொல்றேன், நம்ம ஒர்க் பண்ணது கரெக்டா தப்பான லைட் லெசன்ல கண்டுபிடிச்சிட்டு வரலாம். டெஃபினட்டா we have to ரீசெக். எலக்ட்ரிசிட்டியில கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரிசிட்டியில கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கோரா வேணும். இதுல பியூரா ஒரு பையன் மேத்தமெட்டிக்கலா அப்ரோச் பண்ணி அந்த டேபிளர் காலம் இந்த சொல்றோம்ல கேசஸ், இந்த கேசஸை கொண்டு வந்து போட்டால ஆன்சர் சூப்பரா வந்துடும். ஸோ எல்லாமே முடிச்சிட்டோம். இதோட லென்ஸ் ஃபார்முலா மட்டும் இன்னும் முடிக்கல. 1/f is equal to 1/v minus 1/u. 1/v refractive indexனாலே நீங்க என்ன சொல்லணும்? வித் ரெஸ்பெக்ட் டு whom. அது மாதிரி கரெக்டா சப்ஜெக்டோட ஹார்ட்டை பிடிச்சிடணும்.
1 by f equal to 1 by v minus. இங்க மேக்னிஃபிகேஷனுக்கு மைனஸ் வராது. அதை கம்பேர் பண்ணிடுவோமா? மிரரோட மேக்னிஃபிகேஷன் என்ன? மைனஸ் v by u is equal to, ஓகேவா, இது மிரர், mm மிரர், ml லென்ஸ், v by u is equal to, அவ்வளவுதான் சார். மிரர் ஃபார்முலா என்ன? மிரர் ஃபார்முலா 1 by f is equal to 1 by v plus 1 by u. Happy. Lens formula fm fl 1 by v minus 1 by u. எப்படி ஃபார்முலா எழுதுறோம், மேத்தமெட்டிக்கலா டீல் பண்றோம், சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்றோம். The value which we are going to find, we should not apply sign convention. Definitely sir. So எதுவுமே விடல, எல்லாமே பார்த்துருக்கோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்துட்டோம், லென்ஸ் பார்த்துட்டோம், 6 கேசஸ் பார்த்துட்டோம், 2 கேசஸ் பார்த்துட்டோம். மிரர் வேற என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. நான் சொன்ன எல்லாத்துக்குள்ளேயுமே நியூமரிக்கல்ஸ் கான்செப்ட் இருக்கு. சி அண்ட் எஃப்ல வச்சா சி அண்ட் எஃப், பிட்வீன் சி அண்ட் எஃப்ல வச்சா பியாண்ட் சி. ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இமேஜ் கிடைச்சா சைஸ் சின்னதா இருக்கும், ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இமேஜ் கிடைச்சா சைஸ் பெருசா இருக்கும். இந்த மாதிரி அந்த லெசன்ல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. கீப் ஆன் வாட்சிங். மறுபடியும் சொல்றேன், கம்மிங் February 24 ஈவினிங் 7:30 PM நியூமரிக்கல்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ப்ராப்ளம்குள்ள என்டையர் கான்செப்டே கொண்டு வந்து வச்சிருவேன். ஐ ஹவ் n நம்பர் ஆஃப் மாஸ்டர் ப்ராப்ளம். ஸோ அந்த செஷன் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நேம், உங்க ஸ்கூல் நேம், எந்த டிஸ்ட்ரிக்ட் அதை போடுங்க. நான் உங்களை ஒரு குரூப்ல ஆட் பண்ணிடுவேன். இதுக்கு பைசாலாம் கிடையாது. ஸோ கண்டிப்பா அந்த குரூப்ல 11th 12th உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.